ஜிஎஸ்டி டிராஃபிக்காக இருக்குமோ என்னமோ. வீக்கெண்ட் வேறு, சாட்டர்டே. இன்றைக்கி டேட் ஆஃப் ட்ராவல் பார்த்தோம்னா வந்து 26 ஏப்ரல் 2025. இந்த லாங் வீக்கெண்டு, ஃபெஸ்டிவ் ஹாலிடேஸு இதெல்லாம் விட்டாலே போதும், ஜிஎஸ்டியில் கையிலே பிடிக்க முடியாது. சூடாக குழிப்பணியாரம் செஞ்சுட்டு இருக்காங்க, இனிப்பு குழிப்பணியாரம். இந்த சொண்டெல்லாம் இருக்குது. மெது வடை, மசால் வடை. எங்களுக்கு எப்போவுமே வந்து பிடிச்ச நல்ல ரோட்டில் எதுவும் ஒரு ரோடு திண்டிவனம் டு பாண்டிச்சேரி. நல்லா சூப்பராக இருக்கும். ரயில்வே பிரிட்ஜ். சிதம்பரம் வந்துட்டோம். டைம் வந்து 10:10, 5:30 கிளம்புனோமா. ஐயால் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ரோட் ட்ரிப் தாங்க பார்க்க போகிறோம். சென்னை டு சிதம்பரம் ரோட் ட்ரிப்பு. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 220 கிலோமீட்டர்ஸ். இதுக்கு வந்து 2 வழியாக போகலாம். ஈசிஆர் வழியாக போகலாம், ஜிஎஸ்டி வழியாக போகலாம். ஈசிஆர் பார்த்தோம்னா இப்போ ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டு இருக்குது. அதனால வந்து நம்ம ஜிஎஸ்டி வழியாக தான் போக போகிறோம். அதே மாதிரி வந்து சிதம்பரம் கடலூர் டு சிதம்பரமும் வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு யூஸ்வலாக பார்த்தோம்னா வந்து ரோடுலாம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 4 மணி நேரத்தில் கூட நம்ம போயிடலாம். இப்போ ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டு இருக்கோம். அதுவும் விடிஞ்சிருச்சு. நான் ஏர்லி மார்னிங் கிளம்புனா வந்து 4 ஹவர்ஸில் போயிடலாம். இன்றைக்கி அப்படியே எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து டைம் 5:40. குன்றத்தூர் வந்துட்டோம். அவுட்டர் ரிங் ரோட் ஏறி நம்ம வந்து வண்டலூர் போக போகிறோம். ஸோ ஜிஎஸ்டி போனோம்னா இந்த பக்கம் இருக்கவங்க நம்ம குன்றத்தூரில் வந்துட்டு அப்படியே வண்டலூருக்கு அவுட்டர் ரிங் ரோட் பிடிச்சி போயிடலாம். எப்போவுமே வந்து ஏர்லியாகவே போயிடுவோம், விடியறதுக்கு முன்னாடி. இன்றைக்கி தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் கட்டிகிட்டு இருந்தாங்க, முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரில, பார்க்கலாம். குன்றத்தூர் முருகன் கோவில் தெரியுது பாருங்கள். இந்த அவுட்டர் ரிங் ரோடில் வந்து ஒரு டோல் வரும். இது வந்து 60 rupees. இதான் இந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. ஆம்னி பஸ் பார்க்கிங்னு போட்டிருக்கு. இன்னும் ஓப்பன் பண்ணல போல. கிளாம்பாக்கத்துக்காக இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ என்னமோ. அது எங்கேயோ இருக்குது, இது எங்கேயோ இருக்குது. இதுக்குள்ளே வந்து பஸ் எடுக்கணும்னா தெரில எனக்கு. பாருங்க, ஒரு வாட்டர் பாடி இருக்கு. இது என்ன ஏரியா? வண்டலூர் வந்துட்டோம். ஒரு 20 மினிட்ஸில் வந்துடலாம் நம்ம. ஜிஎஸ்டி டிராஃபிக்காக இருக்குமோ என்னமோ. வீக்கெண்ட் வேறு, சாட்டர்டே. இன்றைக்கி டேட் ஆஃப் ட்ராவல் பார்த்தோம்னா வந்து 26 ஏப்ரல் 2025. எல்லாருக்கும் சம்மர் வெக்கேஷன் விட்டாச்சு. பசங்களுக்கும் வந்து விட்டாங்க. சரி, அதான் ஊரில் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வரலான்னு போகிறோம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. இதான் பகல்லே பார்க்குறோம் போல இருக்கு. ஜிஎஸ்டியும் பிஸியாக தான் இருக்கு. எல்லாம் ஊருக்கு கிளம்புவாங்கள. சரம் காலேஜ், காட்டாங்குளத்தூர்.
அப்படியே நிற்காம இதே மாதிரி போயிட்டு இருந்தா ஓகே. கன்னியாகுமரி 661 கிலோமீட்டர், மதுரை 413. செங்கல்பட்டு டோலு 75 ருபீஸு. இதுக்கு முன்னாடி 75 இருந்துச்சா? கூட்டமாக இருக்குன்னு மேனுவலாகவே ஸ்கேன் பண்ணி அனுப்பி விட்டாங்க. டோல் தாண்டி வந்து அப்படியே வண்டி எல்லாம் நகராமல் போயிட்டு இருக்கு, நின்று போயிட்டு இருக்கு. அந்த சைடு விடுறாங்க. ஓகே, தெரியல ரோட் பிளாக்கா என்னன்ட்டு டைவர்ட் பண்ணி விடுறதுனால நின்று போகுது. ஏறி தான் போகிறாங்க. என்னன்னு தெரில, எல்லாம் ஏறி போகிறாங்க ஆப்போசிட்டில். சரி நாங்களும் ஏறிட்டோம். இந்த லாங் வீக்கெண்டு, ஃபெஸ்டிவ் ஹாலிடேஸு இதெல்லாம் விட்டாலே போதும். ஜிஎஸ்டி கையிலே பிடிக்க முடியாது. இது லாங் வீக்கெண்டே கிடையாது, சம்மர் ஹாலிடேஸ். நேற்றுலேருந்து தான் நிறைய ஸ்கூல் லீவ். அதனால தெரியாது. ஆமாம், எல்லாம் இன்னைக்கு போய் ஊரில் பசங்களை விட்டுட்டு நாளைக்கு வந்துடுவாங்க. நாளைக்கும் கூட்டமாக இருக்கும். எவ்வளோ தூரத்துக்கு நின்றுட்டு போகுது. ஆக்சிடென்ட் ஸ்விஃப்ட்டு டிசையர் கவுந்துட்டு இருக்கு ஃபுல்லாக, அதனால தான் இதாகிருக்கு. பட் கொஞ்சம் நேரம் முன்னாடி ஆயிருக்கும் போல், என்னாச்சோ தெரில. இப்போ அந்த ரோடு காலி ஆயிடுச்சு, இதில் போய் நின்ட்டாங்க எல்லாம். போய் அங்கே போய் ஏறுற வரைக்கும். கொலவா லேக்கா இது பேர். அந்த ரோட்ல ஏறுறோம் நம்மளும். தப்பு தான், இப்படி வரக்கூடாது தான். காலையில் தான் நினச்சேன் ஜிஎஸ்டி ரோட்டில் திண்டிவனம் வரைக்கும் வந்து இந்த மாதிரி பிரிட்ஜ் ஒர்க்ஸ் எதுவும் நடக்கலன்ட்டு. இப்போ பார்த்தா இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க போல். அவ்வளோதான், இன்னும் இதுலேயும் திண்டிவனத்துக்கு மேல்மருவத்தூருக்கு முன்னாடி தான். அந்த உத்தரமேரூர் கட்டெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம், மாமண்டூர் தாண்டி உத்தரமேரூர் கட்டெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம். காலையில் தான் நினச்சேனே, ஸோ திண்டிவனம் வரைக்கும் எந்த பிரிட்ஜ் ஒர்க்கும் நடக்காது அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த ரோட்டில் நாங்கள் வாகமான் போனப்போ வந்தோம் ஃபெப்ரவரியில். வாகமான் தானே அது? ஆமாம். அதுக்கப்புறம் என்ன, மைசூர் போனோம், மேல்மருவத்தூர் வந்திருக்கோம். டைம் வந்து 7 ஆகுது, 7:05. முன்னாடி இப்போ ஒரு பஞ்ச் போகுதுல்ல, அந்த கலர் தான் சொன்னேன். அதெல்லாம் நல்லா இருக்கு, மெட்டாலிக்கா. நெக்ஸானா தெரியல. இந்த மாதிரி க்ரீனு, ஒரு மாதிரி லோட்டஸ் க்ரீனா, அந்த காம்பு இருக்குமே அந்த மாதிரி க்ரீனு, நிறைய கலர்ஸில் இருக்கு, நல்லா இருக்கு. எஸ், இங்கே 99 கிலோமீட்டர் காஃபி இருக்கும்ல, காஃபி மேஜிக் சிறுதானிய உணவகம் இங்கே நல்லாயிருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஒரு 7 o'clock அந்த டைமுக்கு மேலே வந்தோம்னா இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய சிறுதானிய வெரைட்டிஸ் எல்லாமே நல்லாயிருக்கும்.
7:15 தான் ஆகுது. பரவாயில்ல, போய் சாப்பிட்டுக்கலாம். சேர்த்துருச்சு. பசிக்குதான். சூடாக குழி பணியாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. இனிப்பு குழி பணியாரம். இந்த சுண்டல்லாம் இருக்கு. மெது வடை, மசால் வடை, சூப்பு, மோமோஸ்லாம் வச்சுருக்காங்க. கார்ன் இருக்கு. ஸ்டீம் ஃபேன் வச்சுருக்காங்க. ஸ்வீட்ஸ், கருப்பட்டி ஸ்வீட்ஸ் இருக்கு. ஷாப்பிங் ஐட்டம்ஸ் இருக்கு. போய் சாப்பிடலாம். இங்கே 99 கிலோமீட்டர் மேஜிக் காஃபியில் வந்து சாப்பிட்டோம். எப்போவுமே வந்து இந்த சைடில் வரும்போது நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ லன்ச் டைமோ இல்லை ஸ்நாக்ஸ் டைம்லாம் வந்தால் இங்கே சாப்பிட்டுக்கிட்டா வந்து நல்லாயிருக்கும். நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். ரேட்டும் வந்து ரீசனபிளாக தான் இருக்கும். பில் எவ்வளோ ஆச்சுப்பா? 400. 3 பிளேட் வடை வாங்கினோம், அந்த குட்டி வடை. அப்புறம் குழி பணியாரம், ஒரு செட்டு பூரி, ஒரு மினி டிஃபன் வாங்கினோம். நல்லாயிருக்கும். மினி டிஃபனில் பார்த்தோம்னா வந்து ஒரு சத்து மாவு கஞ்சி மாதிரி ஒன்று இருக்கும். அப்புறம் என்னென்ன தானியங்களில் செஞ்சாங்கன்னு தெரில, பட் எல்லாமே வந்து சிறுதானியம் தான். ஒரு இட்லி, ஒரு ஊத்தப்பம் மாதிரி சின்னதாக, ஒரு பொங்கல், ஒரு உப்புமா, ஒரு உளுந்து வடை, அவ்வளோதான்ல, இதான்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே சாப்பிட்ணுன்னு மினி டிஃபன் வாங்கிக்கலாம். அந்த குட்டியாக அந்த வாழைப்பூ வடையா, அதுவும் நல்லாயிருக்கு. மசால் வடை. இன்னொரு 99 கிலோமீட்டர் மேஜிக் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். அதான் அதில் பார்த்தோம்னா வந்து இன்னும் கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி அந்த ஸ்மைலிஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியும் விற்பாங்க. எங்கேயும் வந்து சுண்டல் இருந்துச்சு. குழி பணியாரம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸ்வீட் குழி பணியாரம். ஸோ இது மாதிரிலாம் ட்ரை பண்ணோன்னா இங்கே நீங்கள் வரலாம். அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். திண்டிவனம்க்கு முன்னாடி இருக்க டோலு. நம்ம வந்து சேலம், திருச்சி, கன்னியாகுமரிலாம் போகணுன்னா அப்படியே பிரிட்ஜ் மேலே அப்படியே போயிடணும். இப்போ வந்து நம்ம பாண்டிச்சேரி போக போகிறோம். அதனால் சர்வீஸ் ரோட்டில் வந்துருக்கோம். இங்கேருந்து பாண்டிச்சேரி வந்து ஒரு 38 கிலோமீட்டர்ஸ். எங்களுக்கு எப்போவுமே வந்து பிடிச்ச நல்ல ரோட்டில் இதுவும் ஒரு ரோடு. திண்டிவனம் டு பாண்டிச்சேரி நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு 10-11 இயர்ஸாக இந்த ரோட்டில் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா நீட்டாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். 4 லேன் ரோடு. அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்போவுமே வந்து நல்லா இருக்க ரோட்டில் இதுவும் ஒன்று. வேறு வந்து திருச்சி டு திண்டுக்கல் ரோடு நல்லாயிருக்கும். பாண்டிச்சேரிக்கு முன்னாடி டோலு. இந்த ட்ரிப்பில் மொத்தம் 3 டோலு: செங்கல்பட்டு, திண்டிவனம், பாண்டிச்சேரி. இதோட டோல் ரேட்டு 70. ஸோ டோட்டலாக வந்து 220 ருபீஸு டோல்.
பாண்டிச்சேரி வந்துட்டோம். இது வந்து ஜிப்மர் ஏரியா. திண்டிவனம் சைடு வந்தால் ஜிப்மர் சைடு வருவோம். சென்னை போகணுன்னா லிஃப்டில் போகணும். சென்னையிலேருந்து வரோம். இது இந்த சைடு ஈசிஆர், அதான் ஈசிஆர் ரோடு. ஓகே. டைம் வந்து 8:35. இன்னும் சிதம்பரம் வந்து 70 கிலோமீட்டர் இருக்கு. கடலூர் 24 கிலோமீட்டர்ஸ். கடலூர் இன்னும் 18 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. பாரடைஸ் பீச்சுக்குள்ள வந்து போட்டிங்லாம் போகலாம். நல்லா பீக் டைமில் வந்ததுனால பாண்டிச்சேரி டு கடலூர் தாண்டுற வரைக்குமே டிராஃபிக்காக தான் இருக்கும். பெட்ரோல் போட்டு போகலாம். 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளோன்னு பார்க்கலாம். 96.25. உங்கள் ஊரில் 101 பாயிண்ட் சம்திங் இருக்கும். இங்கே 96.25. பாண்டிச்சேரி டு கடலூர்லாம் தாண்டதே வந்து ரொம்ப இதாக இருக்கும் டே டைமில். எதுக்கோ வந்து ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, பைபாஸ்லாம் போடுறாங்க. இந்த 2 ஊரையும் பைபாஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ரோடு போட்டால் நல்லாயிருக்கும். வந்து கேடியில் மாறும். சிதம்பரம் இன்னும் 42 கிலோமீட்டர்ஸ். 44 இங்கே போட்டுருக்கு, அங்கே 42 போட்டுருக்கு. இங்கேயும் நிறைய பழம்லாம் விற்பாங்க. சைடில் சந்தை மாதிரி இருக்கும். சிதம்பரம் 39 கிலோமீட்டர், நாகப்பட்டினம் 126 கிலோமீட்டர். கொஞ்சம் தூரம் அந்த சிப்காட் வரைக்கும் இந்த மாதிரி ரோடு இருக்கும். அதுக்கப்புறமா தான் அந்த விழுப்புரம் ரோடு நல்லா சூப்பராக இருக்கும். ரயில்வே கேட்டு கிட்ட போயிட்டு அந்த ரோடு பிடிச்சா போதும். அதுக்கு முன்னாடியே வரோம்ல, சிப்காட் தாண்டினோடனே வந்துடும். ஓகே, இதுதான் நாகப்பட்டினம் விழுப்புரம் ரோடு. எல்லாம் முடிஞ்சுதா என்னன்னு தெரியல. முடிஞ்சா விழுப்புரம் கூட போய் பார்க்கணும் ஒரு டைமு. அப்படின்னா இந்த கடலூர் பாண்டிச்சேரி இதெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம். சரியாச்சு. விழுப்புரம் நாகப்பட்டினம் ஹைவேஸில் இதுக்கு மேலே நல்லாயிருக்கும் ரோடு. எலனி பிரேக் இல்லையா? ஓகே. ரயில்வே பிரிட்ஜ் மேலே, ரயில்வே பிரிட்ஜ் மேலே. இந்த ரோட்டில் வந்து ஃபஸ்ட்டு டோலு. ஆள் இல்லையா? ஆமாம், கவுண்டர் இல்லாத டோல்ஸ். 130 rupees அந்த டோல்.
அங்கே 220 சொன்னேன்னா 350 அப்போ. சிதம்பரம் வந்துட்டோம். டைம் வந்து 10:10. 5:30 கிளம்புனோமா. 4.5 hours ஆச்சு. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறது, பிரேக்கே வந்து ஒரு 1 ஹவருக்குலாம் மேலே எடுத்திருப்போம். ஸோ ஓகே தான், 4 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடலாம். இப்போ வந்து நம்ம திரும்பிட்டுமா ரோடு, இந்த ரோடு கொள்ளிடம் பைபாஸ். சிதம்பரம் கிராஸ் பண்ணல. ஓகே. அதான் சிதம்பரம் போனோம்னா சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு ஊர் உள்ள போனோம். நம்ம வந்து சீர்காழி போகிற வழியில் கொள்ளிடம் போயிட்டு ஊருக்கு போக போகிறோம். அதனால் இந்த ரோட்டில் ஏறியாச்சு. ஒரு வாட்டியே ஒருத்தர் கேட்டாங்க சிதம்பரம் ஊர் காட்டுவீங்கன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு. சிதம்பரம் தனியாகவே வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். பிளேசஸ் டு விசிட் இன் சிதம்பரம், நடராஜர் கோவில் எல்லாமே சேர்த்து அந்த வீடியோ வந்து கொடுக்குறேன். நான் கீழே செக் பண்ணி பாருங்க. இந்த ரோடு வந்து ரொம்ப அப்படியே சீனிக்காலாம் இருக்காது, ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, வேறு ரோட் ட்ரிப்ஸில் ரோடு எவ்வளோ அகலமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி ட்ரையாக தான் தெரியும். நான் க்ளவுட்ஸ் கூடவே வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ரோட்டில். நாகப்பட்டினம் 83 கிலோமீட்டர்ஸ், காரைக்கால் 66 கிலோமீட்டர்ஸ். இதே வழியாக போனால் இருக்கிறதுல இந்த ரோடு தான் வந்து ரொம்ப சீக்கிரமாக போட்டு முடிச்ச ரோடே. ஒரு 2 or 3 இயர்ஸ்க்குள்ளே வந்து போட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் சிமெண்ட் ரோடு. நான் அந்த விழுப்புரம் ரோடு தான் வந்து ஓப்பன் ஆச்சா என்னன்னு தெரியல. நாகப்பட்டினம், சீர்காழி, மயிலாடுதுறை அதெல்லாம் போகணுன்னா அப்படியே மேலே ஏறி போனோம். நம்ம வந்து கொள்ளிடம் போகிறதுனால சர்வீஸ் ரோட்டில் இறங்கியாச்சு. வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கொள்ளிடம். கொள்ளிடம் ஆறு. கொள்ளிடம் வந்துட்டோம். அவ்வளோதான், ஊர் வரப்போகுது. ஓகே, அவ்வளோதான், ரீச் ஆக போகிறோம். டைம் வந்து 10:20 ஆச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 4.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 4.5 மணி நேரத்துக்கு மேலே. ஆனால் பிரேக்கே வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே எடுத்தோம். ஸோ பிரேக் எடுக்காமல் வந்தால் 4 மணி நேரத்தில் வந்துடலாம். ரோட் கண்டிஷன் பார்த்தோம்னா வந்து ஜிஎஸ்டி டிராஃபிக்காக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இல்லைன்னா ஓகே தான். இப்போ புதுசாக வந்து திண்டிவனம், இந்த மேல்மருவத்தூருக்கு முன்னாடி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. அப்புறம் பாண்டிச்சேரி டு திண்டிவனம் வந்து, திண்டிவனம் டு பாண்டிச்சேரி சூப்பரான ரோடு. பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் சிப்காட் தாண்டுற வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடலூர் சிப்காட்டில் வந்து இங்கே நாகப்பட்டினம் ரோடு பிடிச்சிட்டோம்னா வந்து ஒரு சூப்பரான ரோடு, பிரிட்ஜாக ஏறி வந்துகிட்டே இருக்கும். அப்படியே க்ளவுட்ஸோடு ட்ராவல் பண்ணி வர மாதிரியே இருக்கும். ஸோ அவ்வளோதான். டோல் பார்த்தோம்னா வந்து 350 ஆச்சு. ஸோ அவ்வளோதான். ஹோப் இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சேனலில் வந்து நிறைய ரோட் ட்ரிப் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.